ஸ்டாலின் உடல்நிலை கருதி தற்காலிக முதல்வராகும் அண்ணன் மு.க. அழகிரி உச்சக்கட்ட பரபரப்பில் திமுகவினர். அதாவது சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவருடைய மூத்த சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு.க. அழகிரி நேரில் சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். அந்த வகையில் தினமும் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதை வழக்கமாக கொண்ட 70 வயதான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் காலை திடீரென நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது லேசான தலைச்சுற்றலை உணர்ந்துள்ளார். இதனையடுத்துதான் உடனடியாக கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் ஆரம்பத்தில் இது வழக்கமான உடல் பரிசோதனை என்று கூறப்பட்டு வந்தாலும் பின்னர் தலை சுற்றல் காரணமாகவே அவர் அனுமதிக்கப்பட்டது தெரிய வந்தது. முதலமைச்சருடன் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின், மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், மகள் செந்தாமரை, சபரீசன் ஆகியோர் மருத்துவமனையில் உடன் உள்ளனர். அதேபோல பிரதமர் மோடி, ராகுல் காந்தி ஆகியோரும் முதலமைச்சர் ஸ்டாலினின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். அமைச்சர்கள் துரைமுருகன், மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் நேரில் சென்று முதலமைச்சரின் உடல்நலம் கேட்டு விசாரித்தனர். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் முதலமைச்சரை விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்தனர். குறிப்பாக முதல்வரின் உடல்நிலை தொடர்பாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேலும் 3 நாட்கள் ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளார். மருத்துவர்களின் பரிந்துரைப்படி சில பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. அவர் மருத்துவமனையில் இருந்தவாறு தனது பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று 2வது நாளாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் ஓய்வெடுத்து வருகிறார். தலைமைச் செயலாளர் முருகானந்தத்துடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு அங்கிருந்தபடியே அலுவல் பணிகளை மேற்கொள்கிறார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவருடைய அண்ணன் மு.க. அழகிரி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அவருடன் இன்னொரு சகோதரர் மு.க. தமிழரசும் உடனிருந்தார். மேலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடன் கருத்து மோதல் காரணமாக கடந்த 2014ஆம் ஆண்டு மு.க. அழகிரி திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இதனையடுத்துதான் அவரை மீண்டும் திமுகவில் சேர்க்க அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மத்தியம்சம் செய்த போதும் கருணாநிதியின் மனம் மாறவில்லை. அவர் காலமானதை தொடர்ந்து மு.க. அழகிரி மீண்டும் திமுகவில் இணைவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி பதவியேற்றதும் ஜல்லிக்கட்டு தொடக்க விழாவுக்கு மதுரை சென்றதும் தனது பெரியப்பா மு.க. அழகிரி பெரியம்மா காந்திமதியை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். அது முதலே இரு குடும்பத்தினரும் இணக்கமாக உள்ளனர். அதேபோல் திமுக தோற்று போகும் என மு.க. அழகிரி பகிரங்கமாக பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தார். அவருடன் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பேசாமலே இருந்து வந்தார்கள். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஸ்டாலின் வெற்றி பெற்று முதல்வராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட விழாவுக்கு மு.க. அழகிரிக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் மீண்டும் அண்ணன் தம்பி இணைந்துள்ளார்கள். இதனால் மீண்டும் மு.க. அழகிரி திமுகவில் இணைக்கப்படுவாரா என்ற பேச்சுக்களும் எழுந்து வரும் இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் இருக்கிறார். இதனால் அவருடைய உடல்நிலை கருதி திமுகவின் தற்காலிக முதல்வராக அண்ணன் மு.க. அழகிரி நியமிக்கப்படுவாரா, இதற்கு திமுக அமைச்சர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்களா என்கின்ற ஆலோசனையும் விரைவில் நடக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இல்லை என்றால் மீண்டும் தற்காலிக முதல்வராக உதயநிதி அவர்களையே நியமிக்க திமுக தரப்பு முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவின் தற்காலிக முதல்வராக அண்ணன் மு.க. அழகிரி, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.